ஒரு முறை திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு பெரிய விவாதம் நடக்குது. பிரம்மா சொல்றாரு, "நான் தான் பெரிய ஆளு." அப்புட்னா அப்புறம் திருமால ஒண்ணும் சொல்லல. இருந்தாலும் பிரம்மா சொல்றாரு, "சிவனுடைய திருமுடி." திருமுடின்னா தலைமுடி உச்சி. "அந்த உச்சிய நாம போய் யாரு பார்க்குறோமோ, அவங்க தான் நம்ம 2 பேர்ல பெரிய ஆளு." அப்புட்னா உடனே திருமால் அரைகுறையா ஒத்துக்கிறாரு. இந்த போட்டிக்கு வர தயாரா இல்ல. இன்னும் 2 பேரும் போய் சிவபெருமான்ட்ட சொல்றாங்க. சிவபெருமான் வந்து, "ஏங்க இதெல்லாம் தேவையா அந்த போட்டி? நம்ம 3 பேருமே சமம் தான்." அப்புட்னா, இல்ல பிரம்மா வந்து ஒத்துக்கல. அவருக்கு ஒரு ஆணவம். நாம தான் பெரிய ஆளு அப்படின்னு. சரி சிவபெருமான் நிற்கிறாரு. சரி திருமுடியை காண புறப்படலான்னா, சிவபெருமான் வளர்ந்துக்கிட்டே போறாரு உயரமா. இவங்க 2 பேரும் பறந்துக்கிட்டே போறாங்க. உச்சிய காணவே முடியல. ரொம்ப ரொம்ப காலம் ரொம்ப வருஷம் போறாங்க. அப்ப திருமால் சொல்லிடுறாரு, "ஏப்பா இது இவ்வளோ தூரம் போனா இன்னும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். என்னுடைய வேலையெல்லாம் பாதிக்குது. நான் வரல. நீ வேணா போய் பார்த்துட்டு வா." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் ஆயிடுறாரு. பிரம்மா வந்து சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டே இருக்காரு. போயிட்டே இருந்தா வர்ற வழியில எதிர்த்தாப்புல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு தாழம்பூ ஒண்ணு கீழ விழுந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த தாழம்பூவ கேட்குறாரு, "தாழம்பூவே எங்கிருந்து வருகிற?" அப்படின்னா, "நானும் சிவபெருமானுடைய உச்சியிலிருந்து வர்றேன்." அப்படின்னு அவருக்கு சந்தோஷமா போச்சு பிரம்மாவுக்கு. அப்ப சிவபெருமானுடைய உச்சி வந்து பக்கத்துல தான் இருக்குதா? அப்படின்னா, தாழம்பூ சொல்லுச்சு, "ஏப்பா நீ வேற, நான் அந்த உச்சியிலேருந்து விழுந்து பல கோடி வருஷம் ஆகுது. இப்ப தான் இங்க வந்துட்டுருக்கிறேன்." அப்படின்னு பிரம்மாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. சரி ஒரு ஐடியா பண்ணலாம். நான் சொல்ற மாரி சொல்றியா? நான் வந்து உச்சிய பார்த்தேன். சிவபெருமானுடைய உச்சிய நான் பார்த்ததா நீ வந்து சாட்சி சொல்லணும். அப்படின்னா தாழம்பூ முதல்ல ஒத்துக்க மாட்டேங்குது. அப்புறம் பிரம்மாவே பொய் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரிட்டர்ன் மறுபடியும் கீழ வந்துடுறாங்க. இதில எதுக்கிடையில திருமால் என்ன செய்றாரு, சரி பாதத்த பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா பண்றாரு. அவர் வந்து வராக அவதாரம் எடுத்து பூமிய துளைக்கிறார். துளைச்சு கீழ போய் சிவபெருமானுடைய, ஏன்னா உச்சி வந்து பல கோடி வருஷம் ஆண்டுகளுக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னா, பாதாளத்த அதல பாதாளத்தான அவருடைய பாதம் இருக்கும். இப்போ பாதத்த தேடுவதற்காக அவர் உள்ள போறாரு. உள்ள போய் பாதத்த கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சு தொட்டோனே சிவபெருமான் அப்படியே ஆச்சரியமா இருக்கு. ஐயோ! திருமால் நம்ம பாதத்த தொடுறாருன்னு குமிஞ்சு அவர தூக்கி நிறுத்துறாரு. அப்போ அவர் உச்சிய திருமால் பார்த்துடுறாரு. உடனே திருமால் தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாரு. இப்போ பிரம்மா என்ன செய்றாரு, மறுபடியும் தாழம்பூவ கூட்டிட்டு வந்து, "இவ தாழம்பூ பாருங்க நான் பார்த்ததுக்கு சாட்சி." அப்படின்னா சிவபெருமான் டென்ஷன் ஆயிடுறாரு. "ஏப்பா நீ உச்சிய பார்க்கவே இல்ல, அதுக்கு ஒரு சாட்சி வேற கூட்டிட்டு வந்துருக்கிறியா? பொய் சொன்ன. அதனால தாழம்பூவே என்னுடைய ஆலயங்களில் இனிமேல் நீ இடம் பெறாதே." அப்படி சொல்லி சாப விட்டார். அதே மாரி பிரம்மா வந்து பொய் சொன்னங்காட்டி, பிரம்மாவுக்கு உலகத்தில எந்த இடத்துலயும் தனி கோயிலே இருக்கக்கூடாது. ஏன்னா எங்க போனாலும் சிவபெருமானுடைய கோயில்ல தான் ஒரு மூலையில இருப்பார். அப்படின்னு ஒரு சாபத்த குடுத்தார். இதத்தான் வள்ளுவர் சொல்றாரு, "யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை, எனைத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற." எனக்கு தெரிஞ்ச வரலும் இந்த உண்மையை விட இந்த உலகத்தில் மிகச் சிறப்பானது வேறு எதுவும் இல்லை என்று வள்ளுவர் கூறுகின்றார். "யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை, எனைத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற." இப்போ நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ பசங்க சரியா படிக்கவே மாட்டேங்கிறாங்கங்க. பசங்க குறும்பு பண்றாங்க. பசங்க அத பண்றாங்க. பசங்க இத பண்றாங்க. +2 பசங்க யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற குறைபாடு தான் நம்ம காதுல அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப அத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஓ! இப்ப தான் பசங்க இப்படி இருக்கிறாங்களா? அப்படின்னா, இப்ப மட்டும் இல்லைங்க. எப்பயுமே பசங்க அப்படின்னா சின்ன சின்ன குறும்பு பண்ணத்தான் செய்வாங்க. ஆனா, அந்த குறும்பு பின்னாடி அவங்க ஒரு பெரிய சாதனையா மாறுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் கிளாஸ்ல தூங்கிட்டு இருந்தான் பாடம் நடத்துறப்போ. அவன போய் அந்த ஆசிரியர் எழுப்புறாரு. "தம்பி ஏப்பா தூங்குற? என்ன பிரச்சனை?" அப்படின்னா, உடனே அந்த பையன் சொல்றான், "சார் நேத்து நைட்டு பூரா நான் வேலைக்கு போயிருந்தேங்க. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. எங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்றாங்க. வருமானம் பத்தல. என் தம்பிக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டணும். புத்தகமெல்லாம் வாங்கணும். அப்ப வீட்டு செலவுக்கு காசு வேணும். அப்ப நான் வந்து நைட் வேலைக்கு போறேங்க. அதனால வந்து தூங்குறேன்." அப்படிங்கிறான். அப்ப அந்த பையனுடைய மனப்பான்மை பாருங்க. இப்ப இந்த பையனா மோசமான பையன்? அப்போ வெளியிலிருந்து பார்த்தா பலாப்பழம் கூட பார்த்தீங்கன்னா, மேல முள்ளு முள்ளா இருக்கும். உள்ள அறுத்து பார்த்தீங்கன்னா தான் அதோட சுவை இனிமையாக இருக்கும். அப்ப இந்த காலத்து மாணவர்கள் ஏதோ லட்சத்தில ஒருத்தர் வந்து மோசமா இருக்கலாம். பெரும்பாலான மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சவரையிலும் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன், தருமன். இப்ப இவங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தருமன் எடுத்துக்குவோம். அந்த பக்கம் கௌரவர்ல துரியோதனன் எடுத்துக்குவோம். தருமனையும், துரியோதனையும் கூப்பிட்டு ஒரு தடவை கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டாரு. துரியோதன கூப்பிட்டு, "தம்பி இந்த உலகத்தில நல்லவங்க யார் இருக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வா." அப்படின்னு துரியோதனுடைய எண்ணம் தீய எண்ணம். அப்ப அவன் அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்க்குறான். சுத்தி பார்த்துட்டு கடைசியா வந்து, "கடவுளே! கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில நல்லவங்களே கிடையாது." அப்படிங்கிறான். உடனே அடுத்து தருமர் அனுப்புறாரு. தருமர் வந்து தர்மவான். தர்ம நெறிப்படி நடப்பவர். அவரு அங்கேயும் இங்கேயும் போய் சுத்தி பார்க்குறாரு. சுத்தி பார்த்து கடைசியா வந்து சொல்றாரு, "கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்கிறாங்க." அப்படிங்கிறார். அப்போ நம் மாணவர்களை எடுத்துக்கொள்கின்ற வீதம் நல்லவர்களாக எண்ணி நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நல்லவர்கள் தான். அல்லது அவர்கள் மீது தவறான எண்ணங்களை நம்ம கூறினால் அது தவறா தான் போடும். ஆனா என்னை பொறுத்தவரையிலும் மாணவர்கள் என்பவர்கள் 24 கேரட் தங்கம் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஒரு ஹோட்டல் கடைக்கு போனா, அந்த ஹோட்டல் கடையில ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தான் ஒரு பையன். அந்த பையன் வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சோனே உடனே கொஞ்ச நேரம் ஒரு மூலையில போய் நின்னுட்டான். மறுபடியும் வந்து சர்வீஸ் பண்ணான். உடனே அவன கூப்பிட்டு கேட்டேன், "என்னப்பா?" அப்படின்னா, "சார் நாளைக்கு நான் டிஎன்பிஎஸ்சி பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறேன்." அப்ப அந்த பையனுடைய நிலைமைய பாருங்க. ஆகவே மாணவர்கள் எப்பொழுதும் மாணிக்கங்களே! அதை நாம் பயன்படுத்தும் விதத்திலே இருக்கிறது.
ஒரு காட்டில் இறைவன் தோன்றாரு கடவுள். எல்லா விலங்குகளும் போய் சரி இறைவன்கிட்ட போய் வரம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு சிங்கம் போய் வரம் கேட்குது. ஆண்டவா இந்த மாதிரி என்னை பற்றிலாம் பயப்படணும். புலி போய் வரம் கேட்குது. நான் வலிமையாக இருக்கணும். யானை போய் வரம் கேட்குது. நான் மிகப்பெரிய வலிமையாக இருக்கணும். என்னை விட பலசாலி யாரும் இருக்கக்கூடாது. முதலை போய் வரம் கேட்குது. நான் தண்ணியில் இருந்தால் பயங்கரமாக எதிரிகளை தாக்கணும். அப்படின்னு ஒவ்வொரு வரமாக குரங்கு போய் வரம் கேட்குது. நான் மரத்துக்கு மரம் தாவணும். இப்படி ஒவ்வொரு விலங்குகளும் அந்தந்த பண்புக்கு தகுந்த மாதிரி வரம் கேட்குது. இப்போ எறும்பு இதை பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ எறும்புக்கு ஒரு ஆசை. நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கிறோம். நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம ஆண்டவன்கிட்ட போய் நம்ம வரம் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுது. உடனே எறும்பு போச்சு. ஆண்டவன் சொன்னார், "என்னப்பா எறும்பே உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள் நான் தர்றேன்." அப்படின்னா உடனே எறும்பு சொல்லிச்சு, "சார் சாமி நான் யாரை கடித்தாலும் செத்தரணும்." அப்படின்னு வரம் கேட்குறது தெளிவாக கேட்கணும். இது கேட்ட வரன்னு நான் யாரை கடித்தாலும் செத்தரணும். அப்போ ஆண்டவன் யோசிச்சார், "என்னடா இப்படி வரம் கேட்க சொல்லி சரி அந்த வரத்தை அழித்தோம் போ." அப்படின்னு வரம் கொடுத்தாரு. உடனே எறும்புக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா நம்ம யாரை கடித்தாலும் அவங்க செத்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வரம் கேட்டுருக்குது. வரத்து கொஞ்சம் தப்பாக கேட்டுருச்சு. உடனே ஒருத்தர் அந்த பக்கம் ஒரு ஒரு மனுஷன் போயிட்டு இருந்தான். அந்த மனுஷனை போய் கடிக்கலான்னு சொல்லிட்டு கையில் கடிச்சோன்னே உடனே அந்த மனுஷன் ஓங்கி எறும்பை அடித்து எறும்பை கொண்டு போட்டான். அப்போ எறும்பு செத்து போய் சொர்க்கம் போகுது. சொர்க்கம் போனால் ஆண்டவன்கிட்ட போய் கேட்குது, "ஆண்டவா நீங்கள் என்ன வரம் கொடுத்தீங்க? ஆனால் அந்த வரம் இப்படி பொய்யா தப்பாக போச்சு. சரியா நீங்கள் வரம் கொடுக்கல." அப்படின்னு ஆண்டவன் சொன்னார், "என்னப்பா நீ வரம் கேட்ட? நான் யாரை கடித்தாலும் செத்தரணும். அப்போது நீ என்ன வரம் கேட்ட நீ நல்லா யோசிச்சு பாரு. யாரை கடித்தாலும் செத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்ட. அப்போ நீ செத்தரணும் தான் அர்த்தமாகுது. நீ வரத்தை தெளிவாக கேட்டிருக்கணும். யாரை கடித்தாலும் அவங்க கடிப்பட்டவங்க செத்து போயிடணும்னு வரம் கேட்டிருந்தா பரவாயில்ல. இப்போ பாம்பு கேட்டுச்சு போய் வரம். பாம்பு யாரை கடித்தாலும் செத்து போயிடணும்னா இப்போ அவங்க செத்துறன்னு வரம் கடிச்சு அந்த வரத்தை கொடுத்தான். அப்போ நீ வரம் கேட்குறப்ப ரொம்ப தெளிவாக கேட்கணும். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த சொற்களாக இருந்தாலும் நம்ம ஆராய்ந்து தெளிவாக சொல்லணும். சொல்லுக சொல்லில் பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து.